ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒட்டி தான் டெல்லியிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ அங்கே காங்கிரஸ் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஆம் ஆத்மிக்கு மிக முக்கிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தாலேருந்து, உத்தவ் தாக்கரேலேருந்து, அகிலேஷ்லேருந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கோ? இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்திய கூட்டணி. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல்களுக்கு அதை விரிவுபடுத்த நினைக்கும் மாநில கட்சிகள் செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாதிரி. அவ்வளோதான் இதுக்கு பதில். இது அவங்கவுங்க விருப்பம். எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக டெல்லி இருந்தது. மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் அவர்கள் மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய அரசியல் வித்தகர். இன்னைக்கு அதே ஷீலா தீட்சித்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லி நினைவு கூறுகிறது. அதான் உண்மை. எனவே காங்கிரஸ் ஷீலா தீட்சிதருடைய வழியில் மீண்டும் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதற்கான அத்தனை ஆயத்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. அவங்கவுங்க விருப்பம் யாரை யாரை ஆதரிப்பது. காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை. மரியாதைக்குரிய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தலைவர் பதவி ஏற்கும் பொழுது இதே போல் இதை விட மோசமாக 2 மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருந்தோம். அவர்கள் தலைவர் பதவி ஏற்றதற்கு பின்னால் தேசத்தை ஆளக்கூடிய கட்சியாக அவர்கள் அதை அடித்து தூக்கி மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ காங்கிரஸ் என்கின்ற கட்சியையும் இந்தியா என்கின்ற இந்த பாரத தேசத்தையும் பிரிக்க முடியாது. மற்றவன்லாம் இடையில வருவான், மேலே கூட ஏறிட்டு டக்குனு கீழே விழுந்து போயிடுவான், இல்லை மேலேயே நின்றுட்டு நான் தான் மேலே இருக்கேன்னு கூட சீர போடலாம். இந்த தேசத்தை உருவாக்கிய சிற்பிகள் யார்? இந்த தேசத்தின் உருவாக்கத்தில் களமாடிய சிற்பிகள் யார் என்றால் அது காங்கிரஸ்.